எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன முதலமைச்சர் விஜய் குறித்து அருவருக்கத்தக்க கருத்து. உதயநிதியா ஆபாச நிதியா? கொதிக்கும் தொண்டர்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய போராட்டத்தின் போது முதலமைச்சர் விஜய் குறித்து பேசிய அவதூறு கருத்து தற்போது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டியும் தஞ்சாவூரில் உள்ள பனகல் கட்டடம் முன்பு திமுக சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பேசினார். தமிழக அமைச்சர்கள் அனைவரும் ரீல்ஸ் போடுவதிலேயே குறியாக இருப்பதாகவும், இவர்கள் ஒரு ஜோக்கர் கூட்டம் என்றும் கடுமையாக விமர்சித்தார். இப்படி ஒரு ரீல்ஸ் போடும் கேடுகட்ட அரசை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை என்றும் அவர் பேசினார். இந்த சூழ்நிலையில் காவிரி குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது விஜய்க்கு திமுக மீது பொய் வழக்கு போடுவதை தவிர வேறென்ன தெரியும் என்று கூறினார். அப்போது கூட்டத்தில் ஒரு நடிகையின் பெயரை கூடியிருந்தவர்களின் சிலர் சொல்ல, உடனே அதற்கு இவர் படு கேவலமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். சிரித்து கொண்டு இப்படி அவர் பேசியது தற்போது பெண்களிடையேயும் தாவேக்கவினரிடையேயும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன தொடர்ந்து பெண்கள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசி வருவதாகவும் பலர் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்பு சசிகலா குறித்தும் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் மிக கொச்சையாக பேசிய அவரது வீடியோவிற்கு அப்பொழுது அதிமுகவினர் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த நிலையில் தற்போது முதல்வர் விஜய் குறித்து மிக ஆபாசமான முறையிலும் அருவருக்கத்தக்க வகையிலும் அவர் பேசியிருப்பது சர்ச்சையாகி வருகிறது. இதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தனது கருத்தை வாபஸ் பெற வேண்டும் என்றும் பலரும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். தொடர்ந்து இப்படி உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமாக பேசுவது கட்சிக்கு நல்லதல்ல என்றும், திமுகவினரிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். உதயநிதியின் கருத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை உள்ளிட்ட பிற கட்சியினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதோடு இன்று தாவேக்க சார்பில் உதயநிதிக்கு எதிராக போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு அவர் மீது தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பேரறிஞர் அண்ணா தொடங்கிய இந்த இயக்கத்தை ஆபாச நிதி அழித்து விடுவார் என காட்டமாக விமர்சித்துள்ளார். இப்படி பலரும் உதயநிதிக்கு எதிராக தங்களது கருத்தை பதிவு செய்து வருகின்றனர்.